இம்மாதம் புதிய மாதம், 8ஆம் மாதம், புதிய நாள் பிறந்திருக்கிறது. கழிந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த ஆண்டவர் இந்த மாதம் நம்மை பாதுகாக்க எழுந்தருளி வருகிறார். நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார் ஆண்டவர். கழிந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து கண்மணி போல பாதுகாத்த கடவுள் இந்த மாதமும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவருடைய இறக்கைக்குள் வைத்து, இரக்கத்துக்குள் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கழிந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே, புதிய நாளிலே, இன்று நாம் காணக்கூடிய ஒவ்வொரு மணிக்கூறும் நமக்கு புதிதாக இருக்கும். இந்த புதிய நேரங்கள் அவருடைய ஆலயத்திலே நம்மை கூட்டி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு நன்றி செலுத்துவோம். ஆமே, நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி நன்றி. இந்த ஆவியானவர் 8ஆம் மாதம் பிறந்துள்ள துவக்கமாகிய இந்த நாளிலே நம்மோடு பேச அவர் விரும்புகிறார். வேதத்தின் அடிப்படையாக ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொண்டு வருகிறார். நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? பல சூழ்நிலையிலும், பல வேதனையிலும், இருளிலும், துன்பத்திலும், துயரத்திலும், கண்ணீரிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணீரை காணக்கூடிய கடவுள், நம்முடைய துயரத்தை, துன்பத்தை அறியக்கூடிய கடவுள் இன்று நம்மோடு பேச வருகிறார். இந்த நாளிலிருந்து இந்த மாதம் முடியும் வரை அவருடைய வாக்குத்தத்தம் நம்மை உதயமாய் நிற்கும். அது மட்டும் அல்ல, நமக்கு முன்னால் பின்னால் வலது இடது திசையாக அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு ஒளியாக இருந்து கொண்டிருக்கும். அவருடைய வார்த்தையாகிய வல்லமை, அற்புத அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறார்? வாசிப்போம். இசையாஸ் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். உன்னுடைய கதிரவன் இனி மறைய மாட்டான், உன்னுடைய வெண்ணிலவு இனி தேய்ந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கதிரவன் இனியும் மறைய மாட்டான். ஹல்லேலூயா. உன்னுடைய வெண்ணிலவு தேய்ந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு இதோ நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இந்த புதிய நாளில் 1ஆம் தேதியிலே கதிரவனாக தோன்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய நாட்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய நாட்கள் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை துயரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவராகிய கடவுள் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே கதிரவனாக அவர் உதயமாகிறார். ஹல்லேலூயா. அவர் தோன்றுகிறார், மறைவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு சூரியன் தோன்றுகிறது, வெளிச்சம், பிரகாசம் இந்த பூமியை மூடுகிறது. பிரகாசம் பூமியை மூடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் பிரகாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த சூரியன் என்ன செய்கிறது? இரவு ஆகும்போது மறைந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் இனியோ கதிரவன் மறைவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு உன்னோடு இருப்பார். உன் இல்லத்தில் கடவுள் இருப்பார். நீ செய்கிற வேலையில் இருப்பார். உன்னுடைய உழைப்பில் ஆண்டவர் இருப்பார். உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கதிரவனாக தோன்றுகிறார். உனக்கு ஒளி கொடுக்கக்கூடிய, உனக்கு நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய கதிரவனாக அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. மகிமையின் ஆண்டவர், நீதியின் சூரியன், ஒளி கொடுக்கும் கடவுள்,
உன்னுடைய வாழ்க்கையிலே கதிரவனாக தோன்றுகிறார். இந்த கதிரவு, இந்த கடவுள் இயேசு உன்னுடைய வாழ்க்கை விட்டு ஒன்றை விட்டு மறைய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்ணிலவு தேய்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய நாட்களிலே இன்று உனக்கு கடவுள் தர இருக்கிற வாக்குத்தத்தம், அதன் மூலமாக அவருடைய வல்லமை, ஆசீர்வாத, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் குறைப்படுவதில்லை. அந்த நன்மைகள் தேய்ந்து போவதில்லை. இன்று உனக்கு நன்மை வெளிப்படுகிறது, அடுத்த நாள் அந்த நன்மை இல்லை என்ற நிலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதிரவு மறைவதில்லை. ஹல்லேலூயா. வெண்ணிலவு அவர் தேய்வதில்லை. ஹல்லேலூயா. அவர் கதிரவனாக உனக்கு தோன்றுகிறார். உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. வெண்ணிலவு உனக்கு வாக்கு தத்தமாக வெண்ணிலவு தோன்றுகிறது. ஹல்லேலூயா. அது தேயாத வெண்ணிலவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு நிலவாக, வெண்ணிலவாக, தேயாத வெண்ணிலவாக, நன்மை உனக்கு குறையில்லாத வெண்ணிலவாக உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தோன்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் கடவுள், ஆண்டவராக இயேசு இந்த மாதம் உன்னுடைய இல்லத்தில் ஏறி வருகிறார். உன் இதயத்தில் ஏறி வருகிறார். உன் குடும்பத்தில் ஏறி வருகிறார். நீ செய்கிற வேலையில் ஏறி வருகிறார். உன்னுடைய பாதையில் ஆவியானவர் ஏறி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்ணிலவாக, கதிரவனாக ஆவியானவர், நீதியின் சூரியனாக, உன்னை கொடுக்கும் சூரியனாக, உன்னை பிரகாசிக்க வைக்கும் சூரியனாக, கதிரவனாக, வெண்ணிலவாக ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவரே என்றென்றைக்கு உன் ஒளியாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவரே உன்னுடைய ஒளியாய் இருப்பார். ஹல்லேலூயா. என்னென்றைக்கும் அவர் உனக்கு ஒளியாய் இருப்பார். ஹல்லேலூயா. என்னென்னைக்கு, எப்போது, எந்நேரமோ, எக்காலமோ, இரவு பகலாக ஆண்டவர் உனக்கு ஒளியாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் உனக்கு ஒளியாய் தோன்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பிரகாசமாய் வருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒளியாய் தோன்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒளி என்னென்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையோடு ஒன்னோடு இருக்கும். ஹல்லேலூயா. எப்போதும் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அவர் ஒளியாக தோன்றுகிறார். அந்த ஒளி என்னென்னைக்கும், எப்போதும், எந்நேரமோ உனக்கு ஒளி வீசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரின் நாட்களும் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீர் நாட்கள் முடிந்து போகிறது. உன் துயரத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. உன் பாடுகள் நாட்கள் முடிந்து போகிறது. ஏனெனில் அவர் உனக்கு ஒளியாய் இருப்பார். ஹல்லேலூயா. என்னென்னைக்கும் அவர் இருக்கிறார். ஆதலால் உன்னுடைய கண்ணீர் காலம், துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட நாளான துக்கம், நீண்ட நாளானவன் கண்ணீர், ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு கண்ணீர்
அது உன்னுடைய மனைவியாடா இருக்கலாம், உன் பிள்ளைகளாகவும் இருக்கலாம், உன் கணவனாகவும் இருக்கலாம். ஹல்லேலூயா. உறவினர்களாகவும் இருக்கலாம், உன்னுடைய குடும்பங்களாலும் இருக்கலாம், நீ செய்கிற வேலை போராட்டங்களாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. நீண்ட நாட்கள் கண்ணீர், உன் விண்ணப்பம் நிறைவேற முடியாத கண்ணீர், உன் துக்கம் மறையாத கண்ணீர், உன் பாடுகள் ஓயாத கண்ணீர், உன் கடன்கள் நீங்காத கண்ணீர், யாதி தொல்லை உன்னோடு இருக்கக்கூடிய கண்ணீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீண்ட நாளாக இருக்கிற உன் கண்ணீரை ஆண்டவர் முடிக்கப் போகிறார், எடுத்து அகற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையாக வேதத்தில் இருக்கிற ஒரு பேர் 12 ஆண்டாக அவன் கண்ணீரோடு துக்கத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. 12 ஆண்டாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். பெரும்பாடுள்ள பெண்ணை விடுவிக்க யாரும் இல்லை, அவளுக்கு சுகம் கொடுக்க யாரும் இல்லை, அவளை விடுவிக்க யாரும் இல்லை. 12 ஆண்டாக கண்ணீரும் கவலையும் துக்கமும் அந்த பெண்ணோடு இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அவளை கண்டார், இயேசு அவளை பார்க்கிறார். அந்த இரக்கத்தின் கண்கள், இரக்கத்தின் ஊற்றாய் கண்கள், 12 ஆண்டாய் இருக்கிற வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த பெண்ணை இயேசு கண்டார். ஹல்லேலூயா. அந்நேரத்தில் இருந்த அவளுக்கு விடுதலை, 12 ஆண்டாய் இருந்த கண்ணீரில் இருந்து விடுதலை, 12 ஆண்டாய் இருந்த துன்பத்தில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அடர்ந்த இருள் இருந்தது, அவருடைய வாழ்க்கை சாபம் இருந்தது, அவருடைய வாழ்க்கை நிந்தை இருந்தது, எல்லாரால் புறக்கணிக்கப்படுகிற நிலை இருந்தது, எல்லாரால் கைவிடப்பட்ட நிலை இருந்தது, யாராலும் விடுவிக்க முடியாது 12 ஆண்டாக கண்ணீர் இருந்தது. ஹல்லேலூயா. 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 இந்த ஆண்டவராகிய கடவுள் இயேசு நம் வாழ்க்கை கடந்து வருகிறார், கதிரவனாக வருகிறார். ஆவியானவர் வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இதோ கடந்து வருகிறது, வெண்ணிலவாக கடந்து வருகிறது. அது தேய்வதில்லை, நம்மை அவனுடைய வாழ்க்கை குறைவதில்லை. ஆண்டவராகிய கடவுள் உனக்கு ஒளியாக, அவர் ஒளியாக இருக்கிறார். உனக்கு முன்னால் அவர் ஒளியாய் தோன்றுகிறார். நான் உனக்கு ஒளியாய் இருப்போம். ஹல்லேலூயா. 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 உன் கண்ணீர் நாட்கள் முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டாண்டாய் இருக்கிறவனுடைய கண்ணீர், உன் இந்த கண்ணீர், தீராத யாதினால் ஏற்படுகிறவனுடைய கண்ணீர், துன்பம், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் ஒளியாக வந்து உன்னுடைய இருள் வாழ்க்கையை, உன்னுடைய அடர்ந்த இருள் வாழ்க்கையை, உன் சாபத்தின் வாழ்க்கையை, உன் துன்பத்தின் வாழ்க்கையை, மரணத்தின் வாழ்க்கையை, கடன் தொல்லையாகிய உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒளியாக இருந்து எல்லாவற்றையும் ரட்சிப்பார். ஆவியானவர் ஒளியாக உன்னில் இறங்கி வருகிறார். ஆமே ஆமே. அவர் எந்தெந்தைக்கு எப்போது எந்நேரமும் உன்னுடைய குடும்பத்தில் அவர் வழியாய் தோன்றுகிறதை வெளிப்படுத்துகிறார். வெற்றிக்கலங்கள் அமே ஒளியாய் வருகிறார். அடர்ந்த இரு கார் இரு
ரிபாபாரபாலாமே நன்றி. ஆண்டவராகிய இயேசு கதிரவனாக வந்து உனக்குள் வாசம் பண்ணுவா. ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது. நன்மையும் பாக்கியமோ இந்த மாதத்திலே நேரத்திலிருந்து உனக்கு தோன்றுகிறது. அது குறைவதில்லை, அது தேய்வதில்லை. இது வெண்ணிலமாக ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். மிகுந்த ஒளியோடு அழியாத மாறாத இதோ எக்காலமோ நேரமோ காலோ காலமும் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் உன் சந்ததி சந்ததி வரை மீட்பின் வழியாக ஆவியானவர் உதயமாகிறார். கட்டுக்கள் அமர் அபிஷேகம் அபிஷேகம் அமர் பாபா ரபா 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 ஆவியானவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்றென்றைக்கு நான் உனக்கு ஒளியாய் இருப்பேன். ஆவியானவர் பேசுகிறார். உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்றென்றைக்கு நாமே உனக்கு ஒளி, நாமே உனக்கு ஒளி, நாமே உனக்கு ஒளி. உன் கண்ணீர் காலம் விடுந்து போகிறது. என்றென்றைக்கும் நான் உனக்கு ஒளியாக இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தின் ஒளி, மகிழ்ச்சியின் ஒளி உடைய வாழ்க்கை தோன்றுகிறது. ஹல்லேலூயா. பெரும் பாடுள்ள பெண்ணுடைய வாழ்க்கைய திடீரென்று ஒரு ஒளி வந்தது. திடீரென்று ஒரு விடுதலை வந்தது. மகிழ்ச்சி வந்தது. ஆனந்தம் வந்தது. மீட்பு வந்தது. ஹல்லேலூயா. நீ ஆண்டாண்டாக ஏதோ ஒரு நிலையில் அழுது கொண்டிருக்கிறா. நீ ஆண்டாண்டாக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறா. ஏதோ ஒரு கண்ணீரை அஞ்சி கொண்டே இருக்கிறா. நீ பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறா. ஆவியானவர் உனக்கு ஒளியாய் வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் ஒளியே, அடர்ந்த இருளே, கார் இருளே, வேதனை இருளே, துன்ப ஒளியே, எல்லாவற்றையும் ஆண்டவர் எரித்து விடுகிறார். ஹல்லேலூயா. துன்பத்தின் வாதலே, துன்பத்தின் இருளே அவருடைய ஒளியினால் வச்சித்து விடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயாக. இப்போதே உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் உன்னை குணமாக்குறது. ஹல்லேலூயா. உன் துன்பத்தை பட்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டாண்டாய் சுமக்கிற உன்னுடைய கடன் சுமையை, யாதி சுமையை, இந்த சுமையை அவருடைய வழியாகிய வல்லமே ஆவியானவர் பட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒளி என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி மட்டும் அல்ல, இந்த மாதம் முழுவதும் மட்டும் அல்ல, இந்த ஆண்டு முழுவதும் உன்னோடு இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெரும் பாடுள்ள ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நீ ஆண்டுகளாக, நீண்ட நாட்களாக மறைவாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். என்றென்றைக்கும் ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். அவருடைய ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது தோன்றி உள்ளது. அதன் பொருட்டு உன்னுடைய வேதனை நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பத்திரங்கள் உடைந்து போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இசையாஸ் 51ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தம் மக்களை பாதுகாக்கும் உன் இறைவனாகிய ஆண்டவர் உன் கடவுள் கூறுகிறார், இதோ உன்னை மயங்கி விழ செய்யும் கிண்ணத்தை
கையினின்று எடுத்து விட்டோம். நமது கோபத்தை அடிவரையில் குடித்த உன் கையினின்று அதை அகற்றி விட்டோம். இனி நீ அதை குடிக்கும்படி நேராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உன்னை பாதுகாத்த ஆண்டவர், நீ அவருக்கு மக்களாய் இருக்கிறீர்கள். நாம் மக்களாய் கடவுளுக்கு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் பேசுகிறார். அகிலத்தை படைத்த அனைத்தை உருவாக்கி ஆவியானவர் கடவுள் இயேசு நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நெருக்கி உன்னை மயங்க வைத்த துன்பத்திலே மயங்கி போனா, நீ வேதனை சோர்ந்து போனா, அழுது அழுது நீண்ட ஆண்டாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, உன்னுடைய கண்ணீர் நீண்ட நாளாக நீ அழுது கொண்டே இருக்கிற துன்பத்திலே, வேதனையிலே, அவமானத்தில் அழுது கொண்டிருக்கிறா. நீ சோர்ந்து மயங்கி போகிறா. ஹல்லேலூயா. தளர்ந்து விடுகிறா. உன்னுடைய ஜீவன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கை தான் முடிந்து போனது என்ற எண்ணம் உன்னுடைய சிந்தனை வந்து விட்டது. ஆவியானவர் கூறுகிறார், நம்முடைய கோபத்தை, நம்முடைய ஆத்திரத்தையும் நீங்கள் தண்ணீராக குடித்தீர்கள். மயக்கிவிட்ட உன்னுடைய துன்பமாகிய கிண்ணத்தை நான் எடுத்து மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மேல் அடித்துக் கொண்டிருந்தார். ரட்சிப்படைந்து கடவுளை அறிந்து நாம் பாவம் செய்கிற நேரத்தில் எல்லாம் நம் விண்ணப்பத்தை கேட்காமல் போனார். நான் துன்பத்தில் வாடி இருக்கிறோம், நான் யாதியில் வாடி போகிறோம், நாம் மரண மாதலை நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கோபத்தை நாம் தண்ணீராக குடிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கடவுள் பேசுகிறார், என் மக்களே, உங்களுடைய துன்ப கிண்ணத்தையோ நம்முடைய கோபத்தின் தண்ணீரையோ நாம் எடுத்து நீக்கி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கோபம் உன்மேல் தணிந்து போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆத்திரம் உன்னிலிருந்து தணிந்து போகிறது. ஹல்லேலூயா. துன்பமாகிய கிண்ணத்தை கடவுள் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் பலகீனத்தையும் உன்னுடைய பாவக்கிரமத்தையும் உன்னுடைய தீமைகளை கடவுள் மன்னித்து அவர் உனக்கு கதிரவனாகவும் வெண்ணிலவாகவும் அவர் தோன்றுகிறார். ஹல்லேலூயா. வழியாக அவர் கடந்து வந்துள்ளார். ஹல்லேலூயா. உன் சாபத்தின் கிண்ணத்தை, உன் துன்பத்தின் கிண்ணத்தை, உன் வேதனை கிண்ணத்தை, அவருடைய கோபத்தை ஆவியானவர் வழியாக வந்து அவர் வச்சிக்கிறார். ஆவியானவர் வச்சிக்கிறார். அவியானவரோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன்மேல் கொண்ட கோபத்தை நான் தனித்து விடுகிறேன், தனித்து விடுகிறேன். ஆமென். வாழ்க்கையே பிரகாசம் ஒன்றுமில்லை. ஒரு பாவம் சாபம் அவருடைய கோபத்தை நீ பஞ்சத்தாக வேதனையாக நீ குடித்துக் கொண்டே இருக்கிற அந்த இரக்கத்திற்கோ உன்னை மன்னிக்க வருகிறது. இரக்கத்திற்கோ உன்னை தூக்கிவிட வருகிறது. உன் வழி வந்து விட்டது. ஆமென். உனக்கு அவர் வழியாக தாண்டி நிற்கிறார். இது
இரக்கத்தின் கடவுள் இறங்குகிறார். ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஆண்டவர். நான் பாவத்தையோ நான் அக்கிரமத்தையோ நான் சுமந்து கொண்டிருக்கிற சாபத்தையோ வேதனையாகிய துன்பமாகிய கிண்ணத்தையோ அவருடைய ஆத்திரமாகிய வேதனையாகிய தண்ணீரையோ ஆவியானவர் நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஆண்டவர் உன்மேல் ஒளியாய் வருகிறார். ஹல்லேலூயா. என்னென்றைக்கும் நாம் ஒளியாய் இருப்போம். ஹல்லேலூயா. நீ இரவு தூங்கினாலும் அடர்ந்த இருள் உன்னை தேடுவதில்லை. ஹல்லேலூயா. வாதை உன்னை தேடி வருவதில்லை. ஹல்லேலூயா. மந்திரவாதம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. தீய சக்தி மரண தூதன் உன்னை கவுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் எப்போதும் எந்நேரமும் இரவு பகலாக உன்னுடைய பயணத்திலும் உன் வேலையிலும் ஆழக்கடலிலும் நீ செய்கிற எல்லா வேலையிலும் ஆவியானவர் ஒளியாய் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்க திரும்பினாலும் இந்த உனக்கு நன்மை. ஹல்லேலூயா. அற்புதம் அடையாளம். ஹல்லேலூயா. இன்று ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு நான் ஒளியாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கு வந்து மன்றாடுபவன் மேல் நமது கருணை கண்களை திருப்பி அவனது மன்றாட்டிற்கு செவிமடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக உன் கண்ணீர் நாட்கள் முடிந்து போகிறது. இது அவர் ஒளியாக உனக்கு தோன்றுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கு வந்து மன்றாடுகிற செபிக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய செபத்தை மன்றாட்டை நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து மன்றாடுகிற உன் மன்றாட்டுக்கு உன் செபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்மேல் அவர் இரக்கம் காட்டுகிறார். உன்மேல் அவர் தயவாய் இருக்கிறார். உன் பாவத்தை உன் அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறார். கதிரவன் இல்லத்தை தங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மன்னித்து விடுகிறார். அடுத்தபடியாக உன்னோடு கடவுள் பேசுகிறார். உன் கண்ணீர் காலம் முடிகிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு ஒரு காலம், அவன் இறந்து போக ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறப்புக்கு ஒரு முடிவு வருகிறது, இறப்பு. ஹல்லேலூயா. உன் கண்ணீருக்கு கடவுள் என்று ஒரு முடிவை கொண்டு வருகிறார். உன் துக்கமும் உன் கண்ணீரும் மறைந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். என் மக்களே, நீங்கள் என் சமூகத்தில் என் ஆலயத்தில் வந்து மன்றாடி செபிக்கும் போது உங்கள் மன்றாட்டுக்கு நாம் பதில் தருவோம். ஹல்லேலூயா. செவி கொடுப்போம். ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னால் அவர் இரக்கம் கொண்டு பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து உன்னை அவர் ஒளியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீண்ட ஆண்டாக இருந்த, நீண்ட நாளாய் இருந்த உன் கண்ணீருக்கும் உன் துக்கத்துக்கும் அவர் முடிவை தருகிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் வெற்றி தருகிறார். ஹல்லேலூயா. நீ செபித்துக் கொண்டிருக்கிறாயே, உன் செபத்துக்கு அவர் இன்றே உனக்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் இன்று நீ செபிக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் எல்லா விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். சிறைப்பட்டவர்களை மீட்க வருகிறவர் காலம் தாழ்த்தாமல் விரைந்து வருகிறார். ஆகவே அவர்கள் செத்து படுகொலைக்கு போக மாட்டார்கள்.
அவர்களுக்கு உணவு இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை அவர் மீட்க வருகிறார். ஹல்லேலூயா. காலதாமதிக்கப்படாதபடி, நாட்கள் நீண்டு போகாதபடி அவர் உன்னை விடுவிக்க வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை மீட்டுக் கொள்ள வருகிறார். நீ சத்து, நீ பாதாளத்தில் செல்லாதபடி, படுக்குழியை கடந்து செல்லாதபடி, விழுந்து போகாதபடி, உன் ஆத்துமா அழியாதபடி, நீ சேதமற்று போகாதபடி உன்னை அவர் விடுவிக்க வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை அவர் தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் உணவுகளை தருகிறார். உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். நீ இறந்து போகாதபடி உன் ஆத்துமாவுக்கு உணவை தருகிறார். உன் சரீரத்துக்கு வாழ்வை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்ட மக்களே, சிறைப்பட்டவர்களே, அலகையால் பூட்டப்பட்டவர்களே, யானையால் பூட்டப்பட்டவர்களே, கடன் தொல்லையால் பூட்டப்பட்டவர்களே, வேதனை சிறைக்கு தள்ளப்பட்டவர்களே, உங்களை விடுவிக்காண்டவர் விரைவாய் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் இங்கு வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் எழுந்தாளி நிற்கிறார். ஹல்லேலூயா. நீ சத்து போகாதபடி, நீ சாகடிக்கப்படாதபடி, படுக்குழியில் விழாதபடி, பாதாளத்தில் விழுந்து போகாதபடி உன்னை, உன் ஆத்துமாவையும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு உணவை ஆண்டவர் தருவார். உன் தேவைகளை அவர் அறிவார். இந்த மாதம் உன்னை சுற்றி அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நீ மனதுக்குள் எண்ணும் போதே அதை உனக்கு நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த ஆலயத்தில் வந்து செபிக்கிற எல்லா செபங்களுக்கும், எல்லா மன்றாட்டுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். ஆதலால் சிறைப்பட்டவர்களே, என் மக்களே, உங்களை மீட்க நான் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விரைவாக வருகிறேன். நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போது நான் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. சிறைப்பட்ட என் மக்களே, துன்பத்தில் இருக்கிற என் மக்களே, அந்தகாரத்துக்குள் நிற்கிற என் மக்களே, மதவாத பிடிக்குள் இருக்கிறவர்களே, உங்களை நான் மீட்க வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஒளியாகிய வல்லமே உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் உனக்கு தரிசனமாகும். ஹல்லேலூயா. உனக்கப்படும். ஹல்லேலூயா. காலம் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. நாட்களை அவர் நீட்டு வைப்பதில்லை. அந்த நாள் இந்த நாளை. ஹல்லேலூயா. உனக்காவியானவர் பேசுகிறார். அந்த நாள் இந்த நாளே. ஹல்லேலூயா. ஏனெனுடைய வழி வந்தே விட்டது. ஹல்லேலூயா. நான் உனக்கு வழியாய் இருக்கிறேன். எப்போதே காலத்திலும் இருப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பே, உன் சிரமப்பட்ட உன் வாழ்க்கையை, அற்பம் என்ற உன்னுடைய நிலையை, உன் சிறையிருப்பே, விடுதலை இல்லாமல் சிறைக்குள் அடைக்கப்பட்ட சிறையிருப்பே அவர் மீட்க வருகிறார். ஹல்லேலூயா. நீதிபதியாய் வருகிறார். ஹல்லேலூயா. நீதி அரசராய் வருகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உச்சரக்கையில உனக்கு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விரைவாய் வருகிறேன். ஹல்லேலூயா. பாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். உனக்கு விரோதமாய் எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன்பாக நிற்க மாட்டாமல் புற முதுகை காட்டி ஓடும்படி ஆண்டவர் செய்வார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள்,
7 வழியாய் உன் கண்களுக்கு முன் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீர் நாட்கள் முடிந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணுக்கு முன்னால் உன் எதிரிகள் 7 வழியாக ஓடுகிறதை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எதிரிகள் ஒரு வழியாய் வருவார்கள். அவர்கள் ஒரு வழியாய் மட்டும் வருவார்கள். உன்னை தேடி வருவார்கள். விண்சூரியத்தோடு வருவார்கள், திட்டத்தோடு வருவார்கள், பழியோடு வருவார்கள், அவமானத்தோடு வருவார்கள், பல நிலையில் வருவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள். அவர்கள் திரும்பி ஓடும்போது எதுவும் பலிக்காமல் செயலற்ற அவர்கள் ஓடும் போது, அழகை ஓடும் போது, எல்லா கட்டுகள் அறுக்கப்படும் போது, ஜனஇறப்புகள் உடைக்கப்படும் போது, சாபத்தின் வேதனையாக கிண்ணம் தகர்க்கப்படும் போது, 7 வழியாக ஓடுவதை உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. இதை உன் ஆண்டவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீ நம்புகிற கடவுள் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. உன் மீட்பர் உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் காட்டுவார். எல்லாம் கைதாளத்தோடு விபாலா பாலா 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 பா துரத்திக் கொண்டிருக்கிற ஆண்டாக, பல ஆண்டுகளாக, 25 ஆண்டாக, 20 ஆண்டாக, 15 ஆண்டாக, 15 ஆண்டாக, பல மாதமாக உன்னை துரத்தி பிடிக்கிற உன் எதிரி திட்டவர் ஓடி மறையப்படுகிறது. ஆண்டவர் செய்ய போகிறார். திடீரென்று அவருமே செய்வார். உன் கண்கள் காண செய்வார். அவையாளர் பேசுகிறார். உன் கண்கள் காண செய்வார். உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எதிரிகள், உன்னை துரைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், பலனுள்ளவர்களா நீ காணக்கூடியவர்கள், திடனுள்ளவர்களாக, ஆயுதமாக, உன்னை அழிக்கிற ஆயுதமாக, உன்னை துரத்துகிற வல்லமையாக காணக்கூடியவர்கள் உனக்கு முன்னாலே மின்னலை போல விழுவார்கள். ஹல்லேலூயா. நீ அதை காண்பாய். ஹல்லேலூயா. உன் சிறைகள் தாழ்க்கப்படும். ஹல்லேலூயா. சிறைச்சாலைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. உன் துன்ப விலகி போகும். ஹல்லேலூயா. இந்த எதிரியால் உனக்கு ஏற்படுகிற வேதனையும், நிந்தையும், அவமானமும், நெருக்கடியும் உடைந்து போகும். ஹல்லேலூயா. 7 வழியாக அவர்கள் ஓடுவார்கள். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் 7 வழியாக ஓட செய்வார். எங்கு ஓடுவார் என்று தெரியாமல் ஓடுவார்கள். அப்போது உன் கண்கள் காணும். காண்கிற நேரத்தில் மின்னல் விழுவதை போல உன் எதிரி விழுந்து போவார். ஹல்லேலூயா. மின்னல் விழுந்த மறைவதை போல உனக்கு முன்னால் எதிரி பலனா எழும்ப மாட்டான். ஹல்லேலூயா. உன் கண்கள் இந்த அற்புதத்தை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் உனக்கு ஒளியா இருப்பேன், என்றென்றைக்கும் இருப்பேன். எப்போது நாம் இருப்பேன்? உன் கண்ணீர் காலம் முடிந்து போகிறது. உன் கண்ணீர் காலம் இப்போதும் நீங்கி போகிறது, முடிந்து போகிறது. உன் கண் எதிரி ஓடுகிறதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை எதிரிகள் உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீ செய்யாத குற்றத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீ நம்புகிற உன் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்று ஒளியாய் வருகிற கடவுள் ஆவியானவர், நீதியின் சூரியன், உன்னாண்டவர் ஜீவனுள்ளவர், அடர்ந்த இருள் சாபத்தை வேதனை உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 8ஆம் மாதத்தில் ஆவியானவர் நமக்கு ஒளியாக வருகிறார். நம் ஒளியாக அவர் இருப்பார், கதிரவனாக இருப்பார். தேயாத ஆசீர்வாதத்தின் வெண்ணிலவாக அவர் நமக்கு தோன்றுவார். நாம் காணக்கூடியதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் முழு நிறைவு இருக்கும். ஹல்லேலூயா. முழு நிறைவாகிய வெண்ணிலவு, தேயாத வெண்ணிலவு உனக்கு குறைப்படாத ஆசீர்வாதத்தை உனக்கு நிரம்பி தருவார். ஹல்லேலூயா. அது எந்த காரியத்தில் ஆனாலும், அது உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆனாலும் உன்னை நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா. அது உன் படகு வள்ளங்கள் ஆனாலும், உன்னுடைய வேலை வாய்ப்புகள் ஆனாலும், உன்னுடைய வியாபார தொழுதுகள் ஆனாலும், எதில் ஆனாலும், உனக்கு சமாதானத்தில் ஆனாலும், நீ எதை விரும்புகிறாயோ உனக்கு ஆண்டவர் முழு நிறைவு தருவார். ஹல்லேலூயா. வெண்ணிலவு தேய்வதில்லை. இன்று உனக்கு தோன்றியிருக்கிற வாக்குத்தத்தம் தேய்வதில்லையே. உன்னோடு பேசுகிற ஆவியானவர் தேய்வதில்லையே. அவர் ஒளியாய் நின்று உன் சத்துருக்களை ஓட பண்ணுகிறார். ஒரு தடையாயிருந்த சாபத்தை உடைத்து விடுகிறார். உன் விண்ணப்பம், கண்ணீரோடுள்ள செபம், கண்ணீரோடுள்ள விண்ணப்பம் ஆலயத்தில் வந்து நீ செபிக்கும் போது மாதம் முழுவதும் ஆண்டவர் செவித்தருவார். ஹல்லேலூயா. ஜெப வழிபாடுகளை, உபவாச பலி, ஆராதனை பலி, ஐக்கிய பலி, எல்லா ஊழிய பலிகள் எல்லாவற்றையும் கடவுள் மனகந்து ஏற்று அவருடைய மகிமையும் அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அடையாளங்களையும் உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு புதியனது தோன்றி இருக்கிறது, அதோடைய உன் வாழ்க்கை நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. நீ காத்திருக்கிறாயே, ஆண்டாண்டாக நீ காத்திருக்கிறாயே, நீ கண்ணீரோடு இருக்கிறாயே, நீ உபவாசத்தோடு இருக்கிறாயே, நீ முழங்காலில் இருக்கிறாயே, உன் ஆண்டவர் உனக்கு ஒளியாய் வருகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்தைக்கும் வருகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயிருள்ள சாட்சிகளாக கர்த்தர் இந்த மாதம் நம்மை எழுப்புவார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாலே நன்றியும் கடமை உள்ளவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, பறைசாற்றுகிறவர்களாக ஆவியானவர் நம்மை பணிந்தெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, praise the Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Power. Amen, amen, amen. ஆவியானவே வானம் திறக்கப்பட்டு வெண்புறா மேகத்திலே இறங்கி வருகிறார். ஆமென், ஆமென். ஆவியானவர் வருகிறார், கதிரவன் வருகிறார், இயேசு வருகிறார். உடைந்து போனவருடைய வாழ்க்கையை கட்டி வைக்க வருகிறார், உதவியற்ற வருகிறார், இயேசு வருகிறார். ஆவியானவர் வருகிறார், வல்லமை ஆவியானவர் வருகிறார். உன் சிறையிருப்பை உடைக்க வருகிறார். உணாந்தரமாகிய உன்னுடைய வாழ்க்கை, வெறுமைப்பட்ட வாழ்க்கை, வறுமை பிடித்த வாழ்க்கை, யாதி பிடித்த வாழ்க்கை உனக்க வருகிறார். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், கதிரவன் வருகிறார், ஆவியானவர் வருகிறார். ஆமென். சுத்ரு 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 தி பாபா பாரா 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 பாபா 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 தி பாலா பாரா 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 பாலா. அற்புதத்தின் வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே. ஆமென், ஆமென். அற்புத அடையாளம் வல்லமே இறங்கி நிற்கிறதை காண்கிறேன். ஆமென். இந்த ஆலயத்தில் வந்து வந்தாடுகிறேன். எல்லார் மேலும் என் இரக்கத்தின் கண்களை திருப்புவேன். ஆமென். ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவருடைய கண்கள் உன்னை தேடி வருகிறது. விண்ணப்பத்தை கேட்க, உன் கண்ணீர் நாட்களை முடிக்க, உன் துன்ப நாட்களை முடிக்க, நீண்ட நாள் வேதனை அகற்ற, நீண்ட நாள் விண்ணப்பத்தை
வல்லமே ஊற்றிடு வல்லமே ஊற்றிடு வல்லமே நிரப்பிடு வல்லமே அபிஷேக வல்லமே வெட்டுக்கலங்க ஊற்றுகிறோம் அக்கினியை போடுகிறோம் வல்லமே போடுகிறோம் அக்கினியை போடுகிறோம் வல்லமே வெட்டி பாட வல்லமே வெட்டி பாட வல்லமே உன்னை தேடி வருகிறது போராட்ட கட்டுகள் இருள் வாழ்க்கைகள் அடங்க இருள் வாழ்க்கைகள் தீராத கண்ணீர் வாழ்க்கைகள் எல்லாவற்றின் ஆவியானவர் முறிக்க போகிறார் எடுத்து மாற்றுகிறார் நீக்கி பாடுகிறார் எடுத்து நீக்கி பாடுகிறார் நீக்கி பாடுகிறார் அபிஷேகம் வல்லமை வெட்டி பாட வல்லமை அபிஷேக வல்லமை அபிஷேக வல்லமை விடுவிக்கிற வல்லமை சுகமளிக்கு வல்லமை துன்பத்தை உடைக்கிற வல்லமை துன்பத்தை உடைக்கிற வல்லமை துயரத்தை அகற்றுகிற வல்லமை அவையோட ஊற்றுகிறோம் தடைகள் எல்லாம் வெளியேறட்டும் தடைகள் வெளியேறட்டும் அந்தகாரம் வெளியேறட்டும் தீமை நாவிகள் வெளியேறட்டும் தீய சக்திகள் வெளியேறட்டும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் தீய ஆவிகள் வெளியேறட்டும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் அசுத்தாவிகள் வெளியேறட்டும் அடர்ந்த இருள் வாழ்க்கை விளையாட்டும் அவன் Glory to Lord, glory, glory to Papa. Amen. ஊற்றுங்க வல்லமை ஊற்றுங்க வல்லமை ஊற்றுங்க அபிஷேகம் விடுவிக்கிற வல்லமை விடுதலை வல்லமை அற்புதத்தின் வல்லமை ஊற்றுகிறாரே வல்லமை பாடுங்க Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Papa. தடைகள் வெளியேறட்டும் தடைகள் வெளியேறட்டும் எல்லா இல்லத்தில் அக்கினி பாயட்டும் அவர்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு வல்லமை பாயட்டும் படகு வல்லங்களுக்கு இறங்கட்டும் ஊற்றுகாண்டவரே தடைகளை உடைத்து விடுங்க மரணத்தின் இருளை உடைத்து விடுங்க மரண மாதனை உடைத்து விடுங்க படிக்குழியை அகற்றி விடுங்க படிக்குழியில் இருந்து எழுப்புங்க இங்க மக்களை எழுப்புங்க வேதனை குழியில் இருந்து துன்ப குழியில் இருந்து துயர குழியில் இருந்து மக்களை எழுப்பி விடுங்க எழுப்புங்க ஆண்டவரே எழும்ப முடியாது கடற்குழியில் இருந்து எழுப்புங்க ஆவியானவர் எழுப்புங்க ஆவியானவர் எழுப்புங்க அக்கினி 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 அம்மே விடுவிக்கிற வல்லமே விடுதலை வல்லமே அற்புதத்தின் வல்லமே விடுதலை குறிக்கிறார் ஆண்டவே அம்மே சேர்த்து வைங்க கணவன் மனைவியே சேர்த்து வைங்க ஆண்டவரே ஒன்னா செய்தியில உண்மைக்கு கதறி கொண்டிருக்கிறார்களோ ஆமா ஆசீர்வதிங்க ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேரட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே இல்ல இல்லாதவர்களுக்கு இல்ல கிடைக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்திலே இல்ல கட்டப்படட்டும் இயேசு நாமத்திலே விரோதமாக்க கிடைக்கட்டும் இயேசு நாமத்திலே அற்புதம் அதிசயமே Glory to Lord, நன்றி ஆண்டவருக்கு நன்றி படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றுங்க ஏக்க சீற்றங்களை மாற்றுங்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி
ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புக்கா செபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க. உயர்வு சம்பளங்களை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை நிலைப்படுத்தி ஆசீர்வதிங்க. நீ நாய்ஸை பாடுங்க. நீ பாபா பாரா பாரா பாதா பாலா பால பாலா பாலா நீ பாபா பாரா பாலா பாலா பாரா பாதா பாலா. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே எல்லா நெருக்கடிகள் உடைவதாக. விளப்படி நாவிகள், எரிச்சல் கொண்ட ஆவிகள் வெளியேறட்டும். மந்திரவாத சக்திகள் இயேசு நாமத்தில் அறியட்டும். தீ ஆவிகள் வெளியேறட்டும். அற்புதம், அதிசயம், விடுதலை, அற்புத விடுதலை, அற்புத விடுதலை, அற்புத விடுதலை. எல்லாருடைய விண்ணப்ப கேட்கப்படட்டும். அற்புத விடுதலை இயேசு நாமத்திலே. அற்புத விடுதலை இயேசு நாமத்திலே. அற்புத விடுதலை இயேசு நாமத்திலே. ஆமென். நன்றி. விடுதலை உண்டாவதற்கு நன்றி. தடைகள் உடைக்கப்படுவதற்கு நன்றி. தடைகள் நிர்மூலமாவதற்கு நன்றி. அபிஷேகம், அபிஷேகம், அற்புதத்தின் வல்லமை, அற்புத அதிசயத்தின் வல்லமை, விடுதலை வல்லமை. ஆமென். தடைகள் வெளியேறுவதாக. கட்சிகள் எறிவதாக. தீ நாவுகள், தீ கண்கள் எரிந்து போவதாக. தேவ பிள்ளைகளிலே தேவனுடைய ஒளி இறங்கி நிற்பதாக. சத்து 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 சத்து. Glory to Allah, glory to Allah. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். சொன்னதை செய்கிறேன். தவறாமல் செய்கிறேன். காலம் தாமதிக்கப்படாது செய்கிறேன். நிறைவாய் வருகிறேன். சிறையிருப்பு உடைக்க வருகிறேன். ஆமென். நன்றி. கண்ணீர் காலத்தை முடித்து விடுகிறேன். நன்றி. துயரத்தை முடித்து விடுகிறேன். நன்றி. துன்பத்தை முடித்து விடுகிறேன். நன்றி. ஆமென். நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.